வணக்கம். வெல்கம் பேக் டு பயாலஜி தமிழ். நாம இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க டிஎன்பிஜிடிஆர்பி சுவாலஜில நியூ சிலபஸ் படி செகண்ட் யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட செகண்ட் யூனிட் நியூ சிலபஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தா என்டமாலஜி, அதாவது பூச்சியியல். இதுல நம்ம ஆல்ரெடி பார்ட் 9 பார்த்தோம், பவுல்ட்ரி பிரீட்ஸ். அதுலயே இன்னொரு பார்ட்டும் பார்த்தோம், பவுல்ட்ரி பிரீட்ஸ்லயே அமெரிக்கன் பிரீட்ஸ் அண்ட் ஏசியாட்டிக் பிரீட்ஸ் ஒரு வீடியோலையும், அடுத்த வீடியோல அடுத்து இருக்கிற ஒரு 3 பிரீட்ஸையும் பார்த்தோம். இப்போ பார்ட் 9ல பி, அதாவது 9வது பார்ட்லயும் இது 3வது இருக்கு. இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க இந்த பவுல்ட்ரி ஃபார்மிங் எப்படி பண்றது, அந்த என்னென்ன டிசீசஸ் வருது, ஃபார்மிங் மெத்தட்ஸ் என்ன, ரியரிங் மெத்தட்ஸ் என்ன, அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க நான் உங்களுக்கு தமிழ்ல தான் சொல்ல போறேன். ஏன்னா தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு தனியா போட வேண்டாம், இதுலயே அவங்களும் பார்த்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தமிழ்லயே போடுறேன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. வீடியோவை முழுசா பாருங்க. வீடியோல எங்கேயாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு சொன்னாக்க கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க, அதுக்கும் அடுத்த வீடியோவை நான் விளக்கம் கொடுக்குறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஃபார்மிங் மெத்தட்ஸ். எப்படி எல்லாம் இந்த கோழி வளர்க்கணும்னா அதுக்கு ஒரு கோழி பண்ணை வைக்கணும். அந்த கோழி பண்ணை வைக்கணும்னா என்னெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து செய்யணும், அதுதான் நம்ம ஃபார்மிங் மெத்தட்ல வந்து பார்க்க போறோம். அதாவது நம்ம அதுக்குன்னு நம்ம புதுசா ஒரு கோழி பண்ணை வைக்க போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அப்புறம் கோழியை வளர்க்கறதுக்கு நம்ம முதல்ல ஒரு கோழியை கொண்டு வரணும், அது நல்ல குவாலிட்டியா இருக்கிற ஒரு நல்ல தரமான கோழியை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அது கோழி வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எதுவும் பெருசா படிச்சிருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஆனா நல்ல கோழி வளர்க்கறதுக்கு ட்ரெயின் ஆகி இருக்கிறவங்க, அதாவது கோழி எந்த மாதிரி கோழி முட்டையை அடை வைக்கணும், கோழி எல்லாம் எப்படி பாத்துக்கணும், அதுக்கு எவ்வளவு இடம் வேணும், அதுக்கு எவ்வளவு ஃபுட்டு கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு நல்ல ஆளை கொண்டு வந்து வச்சுக்கணும். அப்புறம் என்ன மாதிரியான நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு வந்து அதுக்கு கொடுக்கணும், டிசீஸ் வராம எப்படி பாத்துக்கிறது, இதெல்லாம் தான் இந்த ஃபார்மிங் மெத்தடுக்குள்ள வந்துட்டு அடங்கும். ஃபார்மிங் மெத்தட்னா அந்த கோழி பண்ண வைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ பவுல்ட்ரி ஃபார்மிங்ஸ்ல பார்த்தோம்னு சொன்னாக்க இன்னைக்கு நிறைய இடத்துல விவசாயம் சரியா இல்ல, தண்ணி சரியா இல்ல, அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல எல்லாம் நிறைய இடத்துல பார்த்தோம்னு சொன்னாக்க கோழி பண்ணை வச்சு கோழி வளர்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பாப்புலரா இருக்கக்கூடிய ஒண்ணுதான். ஸோ பவுல்ட்ரி ஃபார்மிங் ஹாஸ் பிகம் வெரி பாப்புலர். இது பார்த்தோம்னா ஆர்கனைஸ்ட் அண்ட் சயின்டிபிக்லி பேஸ்ட் இண்டஸ்ட்ரி வித் ட்ரெமெண்டஸ் எம்ப்ளாய்மெண்ட் பொட்டன்ஷியல். அதாவது நம்ம ஒரு கோழி பண்ணை வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க நிறைய பேத்துக்கு நம்ம ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக தான் இது வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கோழி பண்ணை வச்சு நம்ம கோழி வளர்த்தோம்னா 6 மாசத்துக்குள்ள அந்த கோழி அடல்ட் ஆகி எக்லே பண்ண தொடங்கி அதுல இருந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்க தொடங்கிடும். அதே நம்ம ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து சீக்கிரமா கிடைக்கவே கிடைக்காது. அப்ப இந்த மாதிரி நம்ம வளர்க்கக்கூடிய கோழி அந்த மாதிரி ஒரு கோழி இனத்தையா தான் கொண்டு வந்து வளர்க்க போறோம். ஸோ இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் த ரூரல் எக்கனாமி ஆஃப் இந்தியா. நம்ம கோழி வளர்த்தோம்னா நம்மளோட வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒண்ணு. அந்த கல்டிவேட்டருக்கு உடனடியா இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் தான் இந்த கோழி பண்ணை வந்து வளர்க்கறது. கோழி வளர்த்தோம்னா நம்ம அதோட முட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம், மீட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம அந்த கோழியில இருந்து கிடைக்கக்கூடிய ஃபெதர்ஸ், மென்யூர், இதெல்லாம் கூட அடிஷ்னலா நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு இதா வந்துட்டு இருக்குது. என்னெல்லாம் ஒரு கோழி பண்ணை வைக்கணுமா தான் நம்ம மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஒண்ணு வந்துட்டு ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கு ஒரு கோழியை வாங்கி ஒரு சின்னதா ஒரு பண்ணை வச்சு அதுக்கு கோழியை வாங்கி நம்ம இது பண்றதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு நல்ல குவாலிட்டியான நல்ல தரமான ஒரு கோழி இனத்தையும் வாங்கணும். அதே மாதிரி அந்த கோழி வாங்கும்போது ஷார்ட் ஜெனரேஷன் இன்டர்வல்ல இருக்கக்கூடிய, அதாவது நீங்க பிரீடிங் ஹைபிரிட் இதெல்லாம் வந்து படிச்சிருந்திருப்போம். ஸோ நிறைய
நிறைய தலைமுறைகளை கடந்து டிசீஸ் சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆகக்கூடியதா இருக்கக்கூடிய கோழி இனங்களா இல்லாம ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல 2 ஜெனரேஷன் 3 ஜெனரேஷன் மட்டுமே பார்த்த அந்த கோழி இனங்களை தான் நம்ம கொண்டு வந்து சூஸ் பண்ணுவோம். அப்பதான் நிறைய டிசீஸ் அஃபெக்ட் ஆகாம பார்த்துக்க முடியும். அதே மாதிரி குயிக் அண்ட் அஷ்யூர்ட் and better returns compared to other livestock species. ஒரு ஆடு வளர்க்குறோம் இல்ல ஒரு மாடு வளர்க்குறோம், அந்த மாடு எல்லாம் பார்த்தோம்னு சொன்னாக்கா அதுல இருந்து நமக்கு சீக்கிரமா மத்த இதெல்லாம் வளர்க்கும் போது கோழி வளர்க்கறத கம்பேர் பண்ணோம்னா கோழியோட ஈல்டிங் தான் நமக்கு சீக்கிரமா கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பீஷஸா சூஸ் பண்ணிட்டு வரணும். அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரெயின்டு மேன் பவர். இந்த கோழி பண்ணை வைக்கும் போது அந்த கோழி பண்ணையில வேலை செய்யறதுக்கு இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் தெரிஞ்ச நமக்கு வேலையாட்கள் வந்து இருக்காங்களா அப்படிங்கிறத பாத்துக்கணும். அதே மாதிரி அந்த கோழிக்கு உணவு கொடுக்கக்கூடிய முறைகள் சுகாதாரமானதாகவும் அவங்களுக்கு நல்ல சயின்டிபிக் மெத்தட்ல உணவு கொடுக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடியவங்களாகவும் ஆட்கள் வந்து நமக்கு கிடைக்கணும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹெல்த் கண்ட்ரோல். அதுக்கு கோழிக்கு நோய் வந்துடாம பாத்துக்கணும், சுகாதாரமா கோழி பண்ணையை வச்சுக்கணும். இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இது எல்லாத்தையும் நம்ம கருத்துல மனசுல வச்சுக்கிட்டுதான் நம்ம வந்து ஒரு கோழி பண்ணையை அமைக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வரணும். அப்படி முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கோழி பண்ணை நம்ம வைக்க போறோம். அப்படி வைக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் அதோட முட்டையை வாங்கிட்டு வந்துடணும். அந்த முட்டையை கொண்டு வந்து அடை காக்க வைக்கணும். அப்புறம் அடை காத்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து குஞ்சு பொறிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த கோழி குஞ்சுகளை வச்சுதான் பண்ணை அமைக்க முடியும். பண்ணை அமைச்சதுக்கு அப்புறம் அந்த சின்னதா இளம் கோழி குஞ்சுகள் இருக்கும் இல்லையா, அதுக்கு உணவு கொடுக்கணும். இதெல்லாமே வந்து இதுல இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். அப்ப என்னென்ன இந்த ஒவ்வொரு ஸ்டெப் எப்படி எல்லாம் பாத்துக்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம அடுத்ததா பார்க்க போறோம். ரியரிங் இன்வால்வ்ஸ் தி ஃபாலோயிங் ஸ்டேஜஸ். ரியரிங்ல நான் சொன்ன இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்குது. என்னென்ன ஸ்டேஜஸ் சொன்னேன்? ஒண்ணு, எக் வந்து நல்ல எக்கா செலக்ட் பண்ணணும். செலக்ஷன் ஆஃப் எக் இது டீடைலா நம்ம பார்ப்போம். முட்டையை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணணும்? அடை வைக்கணும். அதுக்கப்புறம் அடை வச்சதுக்கு அப்புறம் என்னாகும்? அந்த முட்டை பொரிச்சு யங் ஒன்ஸ் ஹேட்ச் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் அதை வந்து பத்திரமா பேணி பாதுகாக்கணும், ப்ரீடிங் பண்ணணும். நியூ பார்ன்ஸ வந்து ப்ரீடிங் பேணி பாதுகாத்து கொஞ்சம் கொஞ்சமா அதை வளர்த்து எடுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பண்ணை வைக்கணும். பண்ணை வச்சதுக்கு அப்புறம் ஃபீடிங் ஆஃப் பவுல்ட்ரி ஆர் த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ். அதுக்கு சாப்பாடு கொடுத்து பார்த்துக்கணும். இதெல்லாம் தான் வந்து நம்ம ஒரு கோழியை வளர்க்கும் போது ரியரைஸ் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். இந்த ஓரிரு ஸ்டெப்ஸையும் நம்ம வந்து கொஞ்சம் டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? செலக்ஷன் ஆஃப் எக். ஒரு எக் வந்து நம்ம கோழி பண்ணை வைக்கும் போது நிறைய முட்டையை வாங்கி நம்ம அடை வைக்க போறோம்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த எக் வந்து எப்படிப்பட்ட எக்கா செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, முட்டை வந்து பார்க்கும்போது ஒரு சில கேரக்டர்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எக் வந்து நம்ம இன்குபேட்டர்ல வச்சு பார்த்தோம்னா உள்ள இருக்கக்கூடிய எம்பிரியோ வந்து குரோத் ஆகுமா ஆகாதா, உள்ள எம்பிரியோ இருக்கா இல்லையா அப்படிங்கறது நம்மளால பார்க்க முடியும். அந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமா ஹெல்தியா இருக்கக்கூடிய எக்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். So the egg should be fertile. அதுக்கப்புறம் முட்டையை பார்க்கும்போது ரொம்ப பெரிய முட்டையாவோ இல்ல ரொம்ப சின்ன முட்டையாவோ சூஸ் பண்ணிக்கூடாது. அது ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய எக்கா தான் நம்ம சூஸ் பண்ணணும். அப்பதான் அந்த எக் எல்லாம் சீக்கிரமா ஹேட்ச் அவுட் ஆகும். மேபி ஓவர் சைஸா இருந்தா எம்பிரியோ வந்து ஓவர் குரோத் ஆகி அதுக்கு டிசீஸா இருக்கலாம். இல்ல ஸ்மாலா இருந்துச்சுன்னா சின்னதா ஹேட்ச் அவுட் பண்ணக்கூடிய எல்என்ஸ் வந்து சீக்கிரமா செத்து போயிடலாம். அதனால நமக்கு மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய எக் தான் வந்து செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி எக் செலக்ட் பண்ணும்போது அதோட கலர் பார்த்தோம்னு சொன்னாக்க ரொம்ப டார்க் பிரவுன் கலர்ல அந்த கோழியோட முட்டையோட ஓடு இருக்கும் இல்லையா, ஷெல்டு எக்ஸ், அதுதான் வந்து லைட் பிரவுன் ஷெல் எக்ஸை விட முன்னாடி ஹேட்ச் அவுட் பண்ணதா இருக்கும். அந்த முட்டை எல்லாம் பார்க்கும்போது எது டார்க் கலரா இருக்கோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பொரிக்கும். எது கொஞ்சம் லைட் கலரா இருக்கும் அது வந்து மெதுவா தான் பொரிக்கும். அதனால நம்ம எக் செலக்ட் பண்ணும்போது டார்க் பிரவுன் ஷெல்ல இருக்கக்கூடிய எக் தான் வந்து செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப பழைய முட்டையெல்லாம் சூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரெஷ்லி லைடு எக்ஸ் தான் வந்து நம்ம ரியரிங் பண்றதுக்கு சூஸ் பண்றதுக்கு ரொம்ப ப்ரிஃபரபிளா இருக்கும். இந்த 4 பாயிண்டையும் மனசுல வச்சுட்டுதான் நம்ம ஒரு கோழி பண்ணை அமைக்க போறோம்னா எக் வந்து செலக்ட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முட்டை செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? அந்த முட்டைய அடை வைக்கணும், இன்குபேட் பண்ணணும். இன்குபேட் பண்ணாதான் அதுல இருந்து யங் ஒன்ஸ் வந்து ஹேட்ச் அவுட் பண்ணி வெளியே வருவாங்க.
சோ செகண்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னு பார்த்தாக்க அதுதான் வந்து இன்குபேஷன் அண்ட் ஹேச்சிங். இன்குபேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுல வந்து கோழி எல்லாம் வளர்த்திருப்போம். அதுல பார்த்தோம்னா நம்மளோட வீட்டுல இருக்கக்கூடிய கோழி வந்து அடை காக்கும். ஒரு 21 இருந்து 22 டேஸ் அடை உட்கார்ந்துருக்கும். அது மேக்சிமம் ஒரு 20ல இருந்து 15ல இருந்து 20 இல்ல ஒரு 25 முட்டை ஒரு கோழியால அடை வைக்க முடியும். நமக்கு ஒரு பண்ணை வைக்க போறோம், அப்ப ஒரு 100 முட்டை நம்ம அடை வைக்க போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு பெஸ்ட் சிட்டர் மதரால நம்மளால அத அடை காக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இன்குபேட்டர் அப்படின்னா என்ன? இப்ப கோழி எப்படி அந்த முட்டைக்கு மேல உட்காந்து அதுக்கு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரை கொடுத்து உள்ள இருக்கக்கூடிய எம்பிரியோ வந்து குரோத் பண்ண வைக்குதோ, அந்த மாதிரி the fertilized hen's egg undergoes development during incubation and hatching process. இந்த ப்ராசஸ்ல அந்த கோழி முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய எம்பிரியோ கொஞ்சம் கொஞ்சமா growth ஆகி அதுக்கப்புறம் hatching out ப்ராசஸ்க்கு வெளியே வருது. இதுக்கு கோழி குஞ்சு எவ்வளவு நாள்ல ஹேட்ச் அவுட் பண்ணி வெளியே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம நிறைய சொல்லியிருந்தேன். 21 இருந்து 22 நாள் ஆகுது அந்த ஒரு கோழி குஞ்சு முட்டைக்குள்ள இருந்து முழுசா வளர்ச்சி அடைஞ்சு வெளியே வர்றதுக்கு. இப்போ இந்த பீரியட்ல அந்த கோழி முட்டைக்கு ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் தேவை, அதுக்கு கொஞ்சம் ஹியூமிடிட்டி தேவை, வென்டிலேஷன் தேவை. நீங்க நம்ம வீட்டுல இப்போ ஒரு கோழி அடை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அந்த கோழி வந்து 21 டேஸும் அந்த முட்டை மேலேயே உட்கார்ந்துட்டு இருக்கும் அப்படின்றது கிடையாது. அதுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் தேவையோ ஒரு 2 days or 3 days அந்த எக் மேல உட்கார்ந்துருக்கும். அதுக்கப்புறம் அது வெளியே போய் கொஞ்சம் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு வரும். அப்ப இந்த எக்குக்கு தேவையான ஹியூமிடிட்டியும் வென்டிலேஷனும் கிடைச்சிக்கும். அப்போ அதுக்கு முட்டைக்கு தேவையான ஆப்டிமம் டெம்பரேச்சர் வேணும், ஹியூமிடிட்டி வேணும், வென்டிலேஷன் வேணும். அப்பதான் இந்த 21 to 22 டேஸ்ல உள்ள இருக்கக்கூடிய எம்பிரியோ நல்லா குரோத் ஆகும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நம்ம எக்கை வந்து இன்குபேட் பண்றோம். இந்த இன்குபேஷன் the maintenance of newly laid eggs in optimum condition till hatching is called incubation. இந்த கண்டிஷன்ல முட்டை வந்து பொரிக்கிற வரைக்கும் மெயின்டைன் பண்றதுக்கு பேரு தான் இன்குபேஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது கோழி முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய கருவை வளர வைக்கிறதுக்கு இந்த டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, வென்டிலேஷன் இதெல்லாம் கொடுத்து 21 இருந்து 22 டேஸ் வரைக்கும் நம்ம எக்கை வச்சிருக்கோம். அதுக்கு பேரு தான் வந்து இன்குபேஷன் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல அதுதான் அடை காத்தல் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததான் இந்த அடை காத்தல் இன்குபேஷனை வந்து நம்ம 2 டைப்ஸா கேட்டகரைஸ் பண்ணிக்கிறோம். என்னென்ன 2 டைப்ஸ்? ஒண்ணு வந்து நம்மளோட வீட்டு யூஸுக்காக ஹென்ன வந்து எக்கு மேல உட்கார்ந்துட்டு அதை இன்குபேட் பண்ணி ஹேட்ச் அவுட் பண்றதுக்கு பேரு நேச்சுரல் ப்ராசஸ் ஆஃப் இன்குபேஷன். இன்னொன்னு நமக்கு கமர்ஷியலா நம்ம நிறைய கோழி பண்ண வச்சு எக்கை வந்து ஹேட்ச் அவுட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 100 eggs அட் டைம்ல நம்ம இன்குபேட் பண்ணணுமாலும் அதை மெஷினை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். அது வந்து ஆர்டிபிஷியல் இன்குபேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த இன்குபேஷன் இஸ் இன் 2 டைப்ஸ். என்னென்ன 2 டைப்ஸ்? ஒன்னு வந்து நேச்சுரல் இன்குபேஷன், இன்னொன்னு வந்து ஆர்டிபிஷியல் இன்குபேஷன் அப்படின்னு நம்ம இதை கேட்டகரைஸ் பண்றோம். இப்போ நேச்சுரல் இன்குபேஷன் என்ன? நான் ஆல்ரெடி சொன்னேன், நேச்சுரல் இன்குபேஷன் மெத்தட்ல eggs are subjected to the care of mother. கோழி அந்த முட்டைக்கு மேல உட்கார்ந்து அதை இன்குபேட் பண்ணும். அதுதான் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்றோம் நேச்சுரல் இன்குபேஷன். ஆனா இந்த மெத்தட்ல பார்த்தோம்னா லிமிட்டட் நம்பர் ஆஃப் எக்ஸ் தான் வந்து அந்த மதர்களால இன்குபேட் பண்ண முடியும். ஒரு 100 eggs எல்லாம் இன்குபேட் பண்ண முடியாது. அது இது ஆர்டிபிஷியல் இன்குபேஷனா இருந்தா எக்ஸ வந்து ஒரு சாம்பர், அதாவது இன்குபேட்டர் அப்படின்னு சொல்ற மிஷின்ல வச்சு அதுக்கு தேவையான ஆப்டிமல் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்குள்ள எம்பிரியோவை நம்ம குரோத் பண்ண வைக்கிறதுக்கு பேரு ஆர்டிபிஷியல் இன்குபேஷன் அப்படின்னு சொல்றோம். இதுல எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ஆர்டிபிஷியல் இன்குபேஷன்ல நிறைய நம்பர் ஆஃப் எக்ஸை வந்து இன்குபேட் பண்ண முடியும் when compared to நேச்சுரல் இன்குபேட்டர். அதுல வந்து ரொம்ப மினிமம் நம்பர் தான் வந்து இன்குபேட் பண்ண முடியும். ஓகே, இப்ப இன்குபேட் பண்ணியாச்சு. அடுத்து கோழி அடை காத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுது? முட்டைக்குள்ள இருந்து யங் ஒன்ஸ் வெளியே வருது ஹேட்ச் அவுட் பண்ணி. அதுதான் நம்ம அடுத்ததா பார்க்க போறோம். ப்ரூடிங். ப்ரூடிங்னா தமிழ்ல வந்து தேனி காத்தல் அப்படின்னு சொல்றோம். இப்போ பொரிச்ச அந்த முட்டைக்குள்ள இருந்து 21 days ஆனதுக்கு அப்புறமா அந்த முட்டைக்குள்ள இருந்து யங் ஒன்ஸ் வந்து ஹேட்ச் அவுட் பண்ணி வெளியே வராங்க. அந்த வெளியே வந்த உடனே அது வந்து அரிசியோ இல்ல பெரிய பெரிய சாப்பாடெல்லாம் சாப்பிடாது. நம்ம வீட்டுல கோழிக்கு அடை வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு வாரத்துக்கு அதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாம் நம்ம கொடுப்போம்.
ரொம்ப பத்திரமா பாத்துக்குவோம். அதே மாதிரிதான் இங்க ப்ரூடிங்ல என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க, ப்ரூடிங் அப்படின்னா என்னன்னா கேர் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் யங் சிக்கன்ஸ் ஃபார் 4 to 6 weeks immediately after hatching. கோழி குஞ்சு பொரிச்ச உடனே 4ல இருந்து 6 வாரத்து வரைக்கும் அதை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறதுக்கு பேரு தான் ப்ரூடிங் அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ரூடிங்லயும் இப்போ ஒரு கோழி ஒரு 20 எக் வந்து இன்குபேட் பண்ணி ஹேட்ச் அவுட் பண்ணுச்சுன்னு சொன்னாக்க அந்த கோழியே பாத்துக்கும். இதே நம்ம ஒரு 100 எக்ஸ வந்து இன்குபேட்டர்ல வச்சு ஹேட்ச் அவுட் பண்றோம் அப்படின்னா, இன்குபேட் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து கோழி பார்க்க முடியாது. அந்த யங் ஒன்ஸுக்கும் ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் தேவை, ஒரு கேரிங்கான ஃபுட்டு தேவைப்படும், அதுக்கு வென்டிலேஷன் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டிபிஷியலையும் நமக்கு செய்யணும். அப்போ ப்ரூடிங்கையும் நம்ம ரெண்டா கேட்டகரைஸ் பண்ணிக்க போறோம். என்னென்ன ரெண்டா கேட்டகரைஸ் பண்ணிக்க போறோம்? ஒண்ணு வந்து நேச்சுரல் ப்ரூடிங், இன்னொன்னு வந்து ஆர்டிபிஷியல் ப்ரூடிங் அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கிறோம். ஸோ இந்த ஃபார்மர் டே ஓல்ட் சிக்கன்ஸ், அதாவது ரொம்ப சின்னதா இருக்கிற ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி டேஸ்ல இருக்கக்கூடிய சிக்கன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கேர் ஃபார் மதர் அந்த லேட்டர் டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ட் ஆர்டிபிஷியல் ப்ரூடர் இஸ் யூஸ்டு. இப்போ கோழி முட்டை பொரிச்சிச்சுன்னு சொன்னாக்க அது மதரே பார்த்துக்கும். இல்ல ஆர்டிபிஷியல்ல பார்த்தோம்னு சொன்னாக்க அது அந்த டெம்பரேச்சரை நம்ம ஆர்டிபிஷியலாவே அந்த ரூமுக்கு கண்ட்ரோல் பண்ணணும். அந்த ரூம்ல பார்த்தோம்னு சொன்னாக்க அதுக்கு தேவையான டெம்பரேச்சர் அந்த ப்ரூடர்ல வச்சு கோழி குஞ்சை வந்து பாத்துக்கணும். அப்படி ப்ரூடிங் பண்ணும்போது என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுது, அதுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கணும், எவ்வளவு நேரம் டெம்பரேச்சர் கொடுக்கணும், அதுக்கு எவ்வளவு வென்டிலேஷன் இருக்கணும், அப்புறம் அந்த ஃப்ளோர் ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கணும், கீழே ஃப்ளோர்ல போட்டிருக்க அந்த ஃபில்லிங்ஸ் எவ்வளவு இருக்கணும், லைட் எவ்வளவு இருக்கணும், இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் தான் நம்ம வந்து இதுல பார்க்க போறோம். ஸோ ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் இன் ப்ரூடிங்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த இன்குபேட்டருக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 36 hours வந்து வச்சிருக்கணும். இந்த ஹேட்ச்டு சிக்கன்ஸ் குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறமா அந்த இன்குபேட்டருக்குள்ள 36 மணி நேரம் அதை வந்து உள்ள வச்சிருந்து அதுக்கப்புறமா தான் அதை ஆர்டிபிஷியல் ப்ரூடர் சாம்பருக்கு நம்ம மாத்தணும். முதல் 3 நாளைக்கு பார்த்தோம்னு சொன்னாக்க அதுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஃபர்ஸ்ட் வந்து 33 டிகிரி செல்சியஸ். சரி, இங்க 2 C வந்துருச்சு. அது 2 C கிடையாது, ஒரு C தான். 33 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்து முதல் 3 நாளைக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறமா அந்த டெம்பரேச்சரை என்ன பண்ணணும் அப்படின்னா டியூரிங் த ஃபர்ஸ்ட் 3 days ஆப்டிமம் டெம்பரேச்சர் வந்து 33 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறமா 3 நாள் ஆனதுக்கு அப்புறமா இந்த டெம்பரேச்சரை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். எவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும் அப்படின்னா 3 டிகிரி செல்சியஸ் 3 குறைச்சு 21 டிகிரி செல்சியஸ் வர்ற வரைக்கும் அந்த டெம்பரேச்சரை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டே வரணும். இதுதான் அதுக்கு அந்த கோழி குஞ்சுக்கு கொடுக்கக்கூடிய நம்மளோட டெம்பரேச்சர். அதுக்கு வென்டிலேஷன், எவ்வளவு காத்து தேவைப்படுது. அதிக காத்து அடிச்சுன்னு சொன்னாக்க டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகி எல்லாம் செத்து போயிடும். சோ வளரக்கூடிய அந்த கோழி குஞ்சுகள் நல்ல ஆரோக்கியமா வளரணும்னா கண்டிப்பா கிளீனான ஒரு ஹெல்தி ஃப்ரெஷ் ஏர் மூவ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் குட் ஹெல்த் அண்ட் ப்ராப்பர் growth ஃபார் சிக்கன். அந்த கோழி நல்லா ஆரோக்கியமா வளரணும்னா அங்க வந்து நல்ல ஒரு காற்றோட்டம் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஒருவேளை நல்ல காற்றோட்டம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அந்த கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. poor ventilation results in the accumulation of carbon monoxide, ammonia and water vapor may lead to microbial infection. அந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் ரெஸ்பிரேட் பண்ணும்போது அங்க இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய கார்பன் மோனாக்சைடு, அதோட எக்ஸ்கிரீட்டால இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அமோனியா, அங்க இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர்ஸ் இதெல்லாம் சேர்ந்து அங்க மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன் நடக்கிறதுக்கு அதிகமான சான்ஸை வந்து உருவாக்கிறோம். அதனால அந்த கோழி பண்ணை வந்து கோழி குஞ்சுகளை வளர்க்கக்கூடிய அந்த கோழி பண்ணை வந்து நல்ல காற்றோட்டமா இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் ஃப்ளோர்ல இருக்கிற ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கணும், தரையில நல்ல ஸ்பேஸ் இருக்கணும். இல்லைன்னு சொன்னாக்க அந்த கோழி குஞ்சு இன்னொரு கோழி குஞ்சை பிடிச்சி சாப்பிடுற மாதிரி வந்துடும். ஸோ அடிக்குவேட் ஃப்ளோர் ஸ்பேஸ் வந்து கண்டிப்பா அந்த கோழி நல்ல ஆரோக்கியமா வளர்றதுக்கு தேவைப்படுது. ஒரு கோழி குஞ்சுக்கு பார்த்தோம்னு சொன்னாக்க மினிமமா 500 ஸ்கொயர் ஃபீட் சென்டிமீட்டர் அளவுக்கு அதோட ஃப்ளோர் ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும். அப்படி இல்லாம கிரௌடிங்கா இருந்துச்சுன்னு சொன்னாக்க அந்த கோழி குஞ்சு வந்து நல்லா வளராது. So it leads to poor growth. அது ஒன்னோட ஒண்ணு இடிச்சுக்கிட்டு நல்லா ஆரோக்கியமா வளர முடியாம போயிடும். At the same time, it induces
cannibalistic tendencies among the birds. cannibalistic tendency அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு கோழி இன்னொரு கோழியை பிடிச்சி சாப்பிடும், ஒரு ஆடு இன்னொரு ஆடை பிடிச்சி சாப்பிடும், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பிடிச்சி சாப்பிடுறான். அந்த மாதிரி நேச்சரை தான் நம்ம கேனிபாலிஸ்டிக், தண்ணியில உயிரியை சாப்பிடக்கூடியதுதான் கேனிபாலிஸ்டிக் டெண்டன்சி அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மாதிரி அந்த கோழி வந்து மாறிடும். அடுத்தது அந்த ஃப்ளோர்ல போடக்கூடிய அந்த குப்பையெல்லாம் லிட்டர் பார்க்கலாம். தரையில பார்த்தோம்னு சொன்னாக்க ஈரமா நம்ம சிமெண்ட் போட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கோழியோட எக்ஸ்கிரீட்டரி வேஸ்ட், நம்ம வைக்கிற தண்ணி, ஃபுட்டு இதெல்லாம் கலந்து ஒரு மாதிரி ஈரமாயி கசகசன்னு இருக்கும். அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ளோர்ல கோழி பண்ண வைக்கும் போது அடியில தரையில இனி இல்லைன்னா தவிடு இல்ல மரத்தோட தூள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குப்பையை வந்து அடியில வந்து போட்டிருப்போம். ஒரு வைக்கோலோட இதா இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு போடுறோம். அதுக்கு பேர் தான் நம்ம லிட்டர் அப்படின்னு சொல்றோம். So the floor of the brood house is laid by beds of hay. hay அப்படின்னா அந்த அரிசி உதிர்த்ததுக்கு அப்புறம் அந்த மிச்சமா இருக்கும் இல்லையா அந்த செடி, அதுதான் நம்ம வைக்கோல்னு தமிழ்ல சொல்லுவோம், அதுதான் hay. And then rice husk or sawdust. ரைஸ் ஹஸ்க் அப்படின்னா நெல்லை கொண்டு போய் நம்ம நெல்லுல அரைச்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து கிடைக்கும்ல அந்த உமி இல்லைன்னா தவிடு அப்படின்னு சொல்லுவோம் அது. அண்ட் தென் சாடஸ்ட், மரத்துல இருக்கிற தூள், இது எல்லாத்தையும் தான் நம்ம லிட்டர் அப்படின்னு சொல்றோம். இது தரைக்கு மேல நல்லா தடிப்பமா ஒரு அளவுக்கு 5-7.5 7.5 சென்டிமீட்டர் அளவுக்கு ஹைட் இருக்கிற மாதிரி போடணும். அப்பதான் அந்த ஈரப்பதமா இல்லாம அந்த கோழியோட ரூம் வந்து ட்ரையா இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி வச்சுக்கணும். எப்பவுமே கோழியோட ரூம் வந்து ட்ரையா இருக்கணும், இல்லைன்னா டிசீஸ் வந்துடும். அடுத்த கோழி கூண்டுக்கு தேவையான லைட், நல்ல வெளிச்சம் வந்து கோழி குஞ்சுக்கு இருக்கணும். அப்பதான் வந்து எந்த விதமான இன்ஃபெக்ஷஸ் ஜெர்ம்ஸும் உள்ள என்ட்ரு ஆகாது. நல்ல வென்டிலேட்டடா நல்ல லைட் உள்ள பாஸ் பண்ற மாதிரி ரூமா தான் வச்சுக்கணும். அடுத்து ஹவுசிங், நல்ல லைட் உள்ள போச்சுன்னு சொன்னாதான் அந்த பேர்டுக்கு விட்டமின் டி கிடைக்கும், ப்ராப்பரான growth இருக்கும். அதனாலயும் லைட் வந்து கண்டிப்பா தேவைப்படுது. அடுத்து நம்ம ஹவுசிங் ஆஃப் பவுல்ட்ரி பார்க்க போறோம். ஹவுசிங் ஆஃப் பவுல்ட்ரி அப்படின்னு சொன்னாக்க, இப்போ வீட்டுல வந்து நம்ம கோழியை வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க, கோழி பண்ண வைக்க போறோம் அப்படின்னா எதெல்லாம் வந்து நம்ம பாதுகாத்துக்கணும், கோழி பண்ண வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு கோழி பண்ணைய வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, நல்ல ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கணும். அப்பதான் அதுக்கு நல்ல ஒரு காற்றோட்டமா இருக்கும். ஸோ ஓப்பன் சைடட் பவுல்ட்ரி இஸ் பாப்புலர் இன் ஆர் கண்ட்ரி. நம்மளோட கண்ட்ரில வந்து கண்ட்ரில பார்த்தோம்னு சொன்னாக்க இந்த ஓப்பன் சைடட், அதாவது மேல ஹாஃப் சேர் வச்சுட்டு அதுக்கு மேல நல்ல வென்டிலேட்டடா ஏர் வந்து உள்ள வந்து போற மாதிரியும் அதுக்கு மேல ரூஃப் இருக்கிற மாதிரியும் ஒரு ஓப்பன் சைடட் பவுல்ட்ரி இருந்துச்சுன்னா நல்ல பெட்டரா இருக்கும். அதே சமயம் providing housing to poultry is to protect them from sun. அதே மேல ரூஃப் போடணும்னு சொன்னாலே, அப்போ சூரிய ஒளி முழுசா வெயில் உள்ள போய் அடிக்காம ரூஃப் சன் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், மழை கிட்ட இருந்து அந்த கோழியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும், பிரிடேட்டர்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இதுக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கிற மாதிரி தான் நம்ம அந்த ஹவுசிங்கை வந்து கோழி குஞ்சுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணி வளர்க்கணும். அதே மாதிரி நல்ல வெல் வென்டிலேட்டட், நல்ல காற்றோட்டமான ரூமா இருக்கணும். கூல் இன் சம்மர் அண்ட் வார்ம் இன் வின்டர். வெயில் காலத்துல குளிர்ச்சியான அறையாக இருக்கணும். அதே சமயம் குளிர்காலத்துல ஹீட்டா இருக்கக்கூடிய ஒரு ரூம் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அந்த ரூமை வந்து நம்ம மாடிஃபை பண்ணி வைக்கணும். அதே மாதிரி தரை வந்து எப்பயுமே ஈரமாலாம் இருக்கக்கூடாது. அது பார்த்தோம்னா மாய்ஸ்ட் ப்ரூஃப், ஈரம் இல்லாம ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கணும். எலி ஓட்டை போட்டுட்டு வந்து கோழி எல்லாம் சாப்பிட கூடாது. ரேட் ப்ரூஃபா இருக்கணும். கிராக்ஸ், வெடிப்பெல்லாம் இல்லாம ஈஸிலி கிளீனபிளா இருக்கணும். ரொம்ப நாளைக்கு இருக்கக்கூடிய டியூரபிளா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கோழி பண்ணை தான் நம்ம வந்து அமைக்கணும். அப்புறம் அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும். கோழி பண்ணை வச்சு அதுக்குள்ள கோழி குஞ்சு எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் அதுக்கு ஃபுட்டு கொடுக்கணும். என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும்? பவுல்ட்ரி ஃபீடிங். பவுல்ட்ரி ஃபீடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க, கோழிக்கு சாப்பாடு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஒழுங்கான சாப்பாடு அதுக்கு கிடைக்கலன்னா டெஃபிஷியன்சி வந்துடும், சரியா growth ஆகாம போயிடும். அதனால அதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டு நம்ம எப்படி பார்த்து கார்போஹைட்ரேட் பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி ஃபுட் அதுக்கும் கொடுக்கணும். ஸோ ஃபீடிங் ஆஃப் பவுல்ட்ரி பேர்ட் இஸ் an important part of rearing.
The diet of chickens must contain adequate amount of water, carbohydrate, protein, fat, vitamins, minerals. நம்மளோட பேலன்ஸ்டு டயட்ல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த பவுல்ட்ரி ஃபீடிங்லையும் வந்துட்டு இருக்கணும். அப்பதான் அது ஆரோக்கியமானதா வளரும். அப்ப என்னெல்லாம் அந்த கோழிக்குன்னு சொல்லி பவுல்ட்ரி ஃபீடிங் கடையில விற்கிறாங்களோ அதுல என்னெல்லாம் சேர்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க நம்மளோட மைஸ் இருக்கும், பார்லி இருக்கும், சோர்கம்ஸ், வீட், ஆயில், அதே மாதிரி ரைஸ், இதெல்லாம் அதுக்குள்ள ஸ்டாண்டர்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ்ல, அதாவது போதுமான அளவுக்கு சேர்த்து அந்த பவுல்ட்ரி ஃபீடிங்ல வந்து சேர்த்திருப்பாங்க. இப்போ கோழி வளர்த்துட்டோம். கோழி வளர்த்து நம்ம எக் அப்புறம் மீட் இது மட்டுமே எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. அதுல இருந்து நமக்கு நிறைய பை ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு கிடைக்குது. அப்படி என்னென்ன பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மளோட கோழி வளர்க்கும் போது நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்க, பவுல்ட்ரி அண்ட் பவுல்ட்ரி ப்ராடக்ட்ஸ் ஆர் ஹைலி பெரிஷபிளா இருக்குது. அதாவது ரொம்ப நாளைக்கெல்லாம் நம்ம வச்சுக்க முடியாது. ஒரு 4 நாளைக்கு ஒரு கோழியோட போன்ஸையோ இல்ல அதுல இருக்கக்கூடிய பிளட் பை ப்ராடக்ட்ஸ் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வேற சில பொருட்கள், ஃபிளஷஸ் இதெல்லாம் வச்சிருந்தோம்னா வச்சிருக்க முடியாது. சீக்கிரமா அது அழுகி கெட்டு போகக்கூடியதா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும், அது கெட்டு போகாம இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். எப்படி கெட்டு போகாம வச்சுக்கிறது? அப்ப அதெல்லாம் நம்ம கெட்டு போகாம வச்சுக்கிறதுக்கு ப்ராசஸ் பண்ணணும், ப்ரிசர்வேஷன் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் அதை வந்து எங்கேயாச்சும் கொண்டு போய் கொடுக்கணும், அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போதுதான் இதுவெல்லாம் நம்ம தனியா கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த அதோட பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி இல்ல ப்ரொடெக்ட் பண்ணி கடையில கொண்டு போய் விற்றோம் அப்படின்னு சொன்னாக்க, யாரு கோழி வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். ஸோ பெனிஃபிட் டு ப்ரொடியூசர்ஸ், ப்ராசஸர்ஸ் அண்ட் கன்சூமர்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல லாபமா கிடைக்கும், ஒரு நல்ல வேலையாவும் இருக்கும். இந்த பார்த்தோம்னு சொன்னாக்க, இந்த பவுல்ட்ரி ப்ராசஸிங் யூனிட் அங்க பார்த்தோம்னா நிறைய ரா மெட்டீரியல்ஸ் கோ ஆஸ் வேஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் பிளட், ஃபெதர்ஸ், ஹெட்ஸ் அண்ட் ஃபீட். இப்போ ஒரு கோழி கடையில கொண்டு போய் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த கோழியை கட் பண்ணி நீட்டா சாப்பிடும் போது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியல் வேஸ்டா பார்த்தோம்னா அந்த கோழியில இருக்கக்கூடிய பிளட், அதோட ஃபெதர்ஸ், அதோட தலை, காலு இதெல்லாம் வந்து அடிஷ்னலா நமக்கு கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ். அதே மாதிரி கோழி ஹேட்ச் அவுட் பண்ணும்போது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வேஸ்ட் அதை வைக்கும் போது பொறிக்காத அந்த கோழி முட்டை, அப்புறம் உள்ள எம்பிரியோ சரியா குரோத் ஆகாம இருக்கிறது, செத்து போன எம்பிரியோ இருக்கக்கூடிய முட்டை, அந்த மாதிரி அன்ஸ்டேபிளா இருக்கக்கூடிய சிக்கன்ஸ், இதெல்லாம் கூட அதுல இருந்து கிடைக்கக்கூடிய நமக்கு பை ப்ராடக்ட்ஸா தான் இருக்கு. அதே மாதிரி அதுல இருந்து எக்ஸ்கிரீட்டரி வேஸ்ட் எல்லாம் நிறைய கிடைக்கும். அதாவது லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் வெட் ட்ராப்பிங்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள். நம்ம அந்த கோழி பண்ணையை வந்து கிளீன் பண்ணும்போது அந்த தரையில இருந்து கிடைக்கக்கூடிய காஞ்சி போன அதோட கழிவு வெட் டிராப்பிங்ஸ் எல்லாமே கிடைக்கும். இதெல்லாமே அதோட பை ப்ராடக்ட்ஸ் தான். ஏன்னா இதை நம்ம உரமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோழி பண்ணையில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பை ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லையா, ப்ராசஸிங் and using of this byproducts will not only reduce the cost of poultry production but also solve the disposal problem and minimize pollution hazard. So இந்த பார்ட் எல்லாம் நம்ம மறுபடியும் வேற எதுக்காச்சும் யூஸ் பண்ணும்போது நமக்கு பொல்யூஷன் ஹசார்டு வராது, அதெல்லாம் எங்க கொண்டு போய் வேஸ்ட் பண்றதுங்கிறது வராது. இதெல்லாம் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். அதோட அடிஷ்னல் ஆர் பை உப பொருட்கள் இதெல்லாம் கூட நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் இன்டு ஃபெதர் மீல், பவுல்ட்ரி பை ப்ராடக்ட்ஸ் மீல், ஹேட்சரி பை ப்ராடக்ட்ஸ் மீல், எக்ஷெல் மீல், ஆல்புமின் ஃபிளேக், ட்ரைட் அண்ட் பவுல்ட்ரி மெனூர் இதெல்லாம் கூட நமக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஃபெதர்ஸ்ல இருந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்றது, அதுக்கப்புறம் பவுல்ட்ரி பை ப்ராடக்ட் மீல், அப்புறம் கோழி குஞ்சு பொறிக்கும் போது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஃபுட்டு, அந்த கோழி முட்டையோட ஓட்டுல இருந்து கிடைக்கிறது, முட்டைக்குள்ள இருந்து அந்த குஞ்சு பொறிக்கும் போது அந்த முட்டைக்குள்ள இருந்து வரக்கூடிய ஆல்புமினோட வேஸ்ட், இது எல்லாத்தையும் நம்ம காய வச்சு நம்ம என்னவா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், மெனூரா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, கோழிக்கு நம்ம நிறைய கோழி வளர்க்குறோம், ஒரு பண்ணை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா சீக்கிரமா டிசீஸும் வந்துடும்.
சோ டிசீஸ் அப்படி என்னென்ன டிசீஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க நிறைய டிசீசஸ் இருக்கு. அதோட காசட்டிவ் ஏஜென்டும் சிம்டமும் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸும் இங்க கொடுத்துருக்கோம். டிசீஸோட நேம் இந்த சைட்ல கொடுத்துருக்கேன். அப்படி வர ஃபர்ஸ்ட் டிசீஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க மாரிக்ஸ் டிசீஸ் கோழிக்கு வர்றது. ஏன் வருது அப்படின்னா இது வந்து ஒரு வைரஸ்னால வருது. அந்த வைரஸோட பேர் தான் மாரிக்ஸ் டிசீஸ் வைரஸ். இந்த டிசீஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த கோழிக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்? அதோட நர்வ் சிஸ்டம் டிசார்டர், பேரலைசிஸ் வந்துடும், டியூமர்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி வராம தடுக்கணுமா இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம வேக்சின் போட்டோம்னா பயோசெக்யூரிட்டி மெஷர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். செகண்ட் கோழிக்கு வரக்கூடிய டிசீஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க கோக்கிடியாசிஸ்னு சொல்லக்கூடிய டிசீஸ். இதுவும் வந்து ஒரு புரோட்டோசோவல் டிசீஸ். இந்த டிசீஸ் வந்துச்சுன்னா அந்த கோழிக்கு வந்து ஒரு மாதிரி ரத்த கலந்த பேதி பிளட் டயரியா இருக்கும், growth இருக்காது, புவர் growth-ஆ இருக்கும். இந்த கோக்கிடியாஸ்டஸ் ஃபீட் பண்ணும்போது குட் ஹைஜீன் நல்ல சுத்தமா இருக்கணும், இல்லைன்னு சொன்னாக்கா இது வந்துட்டு வந்துடும். நெக்ஸ்ட் டிசீஸ் பார்த்தோம்னா ஏவியன் இன்ஃபுளுன்சா. இது வந்து இன்ஃபுளுன்சா ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ், அதாவது பேர்ட் ஃப்ளூ அப்படின்னு சொல்றோம், அதனால வருது. இந்த டிசீஸ் வந்துச்சுன்னா அந்த கோழியோட ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் இருக்கும், எக் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும், ஆனா டெத் ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இதுக்கும் வந்து நம்ம வேக்சின் போட்டுக்கலாம், பயோசெக்யூரிட்டி மெஷர் பண்ணிக்கலாம். அந்த நெக்ஸ்ட் டிசீஸ் நியூ காஸ்டல் டிசீஸ்னு சொல்றோம். இதுவும் வந்து ஒரு வைரஸ்னால வரக்கூடிய டிசீஸ் தான். இதுவும் சேம் இந்த இன்ஃபுளுன்சா வைரஸ்னால என்ன சிம்டம்ஸ் வருதோ அதே சேம் தான். நெக்ஸ்ட் சால்மனெல்லான்னு சொல்லக்கூடிய டிசீஸ். இது வந்து ஒரு பாக்டீரியல் டிசீஸ். சால்மனெல்லான்னு சொல்லக்கூடிய பாக்டீரியானால வரக்கூடிய டிசீஸ். இந்த டிசீஸ் வந்துச்சுன்னா அந்த கோழிக்கு டயரியா இருக்கும், எக் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும், மொர்டாலிட்டி ரேட் அதிகமா இருக்கும். அப்ப இது வராம இருக்கணும்னா நல்லா ஹைஜீனா கோழி பண்ணையை வச்சுக்கணும், வராம பாத்துக்கிறதுக்கு வேக்சின் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டிசீஸ் மைக்கோபிளாஸ்மா. இது மைக்கோபிளாஸ்மான்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியானால வரக்கூடிய டிசீஸ். இங்கேயும் வந்து எக் ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கும், ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் தான் இருக்கும். நீங்க அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டுக்கலாம், பயோசெக்யூரிட்டியும் கொடுக்கலாம். அண்ட் தென் ஃபவுல் காலரான்னு சொல்லக்கூடிய டிசீஸ். இது வந்து பாஸ்டூரல்லா மில்டோசிடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காசட்டிவ் ஏஜென்ட்னால வருது. இந்த ஃபவுல் காலரா அப்படின்னு சொல்லக்கூடிய கலரா டிசீஸ் வந்துச்சுன்னு சொன்னாக்க உடனே அந்த கோழி வந்து செத்து போயிடும். அது மட்டும் இல்லாம அதுக்கு ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் வந்துடும், ஜாயினிங்ஸ் எல்லாம் வந்து ஸ்வெல்லிங்கா இருக்கும். இதுக்கும் வந்து வேக்சின் போட்டுக்கலாம், ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டுக்கலாம். இது இல்லாம அடிஷ்னலா என்னென்ன கன்சிடர் பண்ணணும், பயோசெக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது அந்த கோழிக்கு டிசீஸ் வந்துருச்சு, இல்ல புதுசா ஒரு கோழி பண்ணைக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்களை எல்லாம் தனியா ஐசோலேட் பண்ணி வச்சுக்கணும். டிஸ்இன்ஃபெக்ஷன், நோய் பரவாம சுத்தமா வச்சுக்கணும். அங்க ரோடன் கண்ட்ரோல், எலி மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் உள்ள வராம பாத்துக்கணும். ஆர் crucial ஃபார் preventing டிசீஸ் அவுட்பிரேக்ஸ். இந்த மாதிரி பாத்துக்கிறதுக்கு பேர் தான் பயோசெக்யூரிட்டி. வேக்சினேஷன், ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்ல அந்த கோழிக்கு வந்து நம்ம இன்ஜெக்ஷன் வேக்சின் போட்டோம்னா டிசீஸ் வராம பாத்துக்கலாம். ஸோ வேக்சினேஷன் ப்ரோக்ராம் ஷுட் பி tailored of the specific need of your floor and local disease prevalence. இப்போ நமக்கு லோக்கல்ல என்னென்ன டிசீஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த கோழிக்கு வந்து வேக்சின் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நியூட்ரிஷன் அண்ட் ஹைஜீன். கோழிக்கு நம்ம முன்னாடியே சொன்னது ஒரு ப்ராப்பரான பேலன்ஸ்டு ஃபுட் வந்து அதுக்கு கொடுக்கணும். ஸோ ப்ராப்பர் நியூட்ரிஷன் அண்ட் குட் ஹைஜீன் ப்ராக்டிஸ் கான்ட்ரிபியூட் டு ஓவரால் பேர்ட் ஹெல்த் அண்ட் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ். நம்ம நல்ல ஆரோக்கியமான உணவை கொடுத்து சுகாதாரமா வச்சுக்கிட்டோம்னா நோய் வராம பாத்துக்கலாம். அடுத்து வெட்டினரி கேர்ல பார்த்தோம்னு சொன்னாக்க தொடர்ந்து அந்த கோழிக்கு வந்து நம்ம ப்ராப்பரா ஒரு செக் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி டிசீஸ் வர மாதிரி தெரிஞ்சுன்னு சொன்னாக்க உடனே நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த டிசீஸை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும். அதுதான் வந்து வெட்டினரி கேர். ரெகுலர் வெட்டினரி செக்அப்ஸ் அண்ட் ப்ராம்ப்ட் அட்டென்ஷன் டு சிக் பேர்ட்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். ஓகே, இதோட நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன். பவுல்ட்ரியே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து இன்னொரு புதிய டாபிக்கோட நான் மறுபடியும் நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாக்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.